வாராகி அம்மனே போற்றி போற்றி. வரம் யாவும் தருபவளே போற்றி போற்றி. வாராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் உன் அன்னையை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, எதுவும் தெரியாத நேரத்தில், உனக்கு நானும் வராத நேரத்தில், சிலர் செய்த செயல்களில் நீ இன்று வரை மாட்டி தவித்து கொண்டிருக்கிறாயே அல்லவா என் தங்கமே. ஆனால் உன் எதிரியாக இருப்பவர்களும் நீ இப்படி கூட இருந்துவிடக் கூடாது என்று நீ இப்படி இருப்பதும் பிடிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய செய்தியாக உன் தாய் உனக்கு எடுத்து கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அவர்கள் கண்மறைந்து கொண்டு உனக்கு தெரியாமல் பல வினைகளையும் தீய செய்வினைகளையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். யாரும் உன் கண்ணுக்கு நேராக உன்னிடம் பேசக்கூட பயந்து கொண்டிருக்கிறார்களே பிள்ளையே. இப்படிப்பட்டவர்கள்தான் உன் முதுகிற்கு பின்னால் தீய காரியங்களில் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று தெரியவில்லை. உன் உடன்பிறப்பாக இருக்கட்டும், உனக்கு வெளியில் இருந்து வந்தவர்களாக இருக்கட்டும், உன் மீது பொறாமை எண்ணங்களையே கொண்டு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியவில்லையே. பொறாமை எண்ணம்தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று தெரியவில்லை. நீயும் பாடுகளை பல அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறாய். வசதி வாய்ப்புகளையும் இழந்துதான் இருக்கிறாய். இருந்தாலும் உன் முதுகிற்கு பின்னால் பொறாமையாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முதுவிற்கு பின்னால் பல செய்வினைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உன் மீது இருக்கும் பொறாமை எண்ணம் மட்டும் அவர்களுக்கு குறைந்தது போல இல்லை என் தங்கமே. அது ஒவ்வொரு நாளும் அவன் உன் மீது கொண்ட பொறாமையை அதிகரித்து கொண்டுதான் போய்கொண்டிருக்கின்றான் என் அன்பு பிள்ளையே. சில நாட்களையாகவே மிகவும் நல்லவர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்களே. என்ன மாயம், என்ன மந்திரம் என்று தெரியவில்லையே. மாறுவது போல நாடகம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் தங்கமே. நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் என்று நம்பிவிட்டாயா? அதுவெல்லாம் எதற்கு என்று கூறுகின்றேன், தெரிந்து கொள். ஏனென்றால் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடுத்த செயலில் இறங்கப் போகிறார்கள். அதற்காக பிள்ளையே, என் தங்கமே, உனக்கு முன் நாடகம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, இன்னொரு செய்தி. ஒவ்வொரு பொருளாக உன் வீட்டிற்கு உன்னை அறியாமலே வந்து கொண்டிருக்கிறது. அதையும் நீ அறியாமலே தினமும் தொட்டு அதை உன் தலையிலேயே போட்டு கொண்டிருக்கிறாயே. அது நல்லது என்று நினைக்கிறாயா? அது உனக்கு செய்யப்பட்ட செய்வினையில் ஒன்று என் குழந்தையே. ஒவ்வொரு பொருளையும் வீட்டின் வெளியில் இருந்து வரும்பொழுது முதித்து கொண்டு அதையும் தன் வீட்டு வரை அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாயே. எல்லாம் தெரியாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறதோ ஒழிய உனக்கு தெரிந்து உன் முன் தைரியமாக நான் தான் உனக்கு இதை செய்கிறேன் என்று தைரியத்தோடு யாராக இருந்தாலும் உனக்கு முன் வந்து நின்று சொன்னது உண்டா? நிச்சயமாக இருக்காது. அவர்கள் உனக்கு முன் நண்பர் போலவும் உனக்கு பின் பல தீயவைகளை செய்து உன்னை அழிக்க வேண்டும் என்ற வஞ்சக எண்ணக்காரர்கள் என் தங்கமே.
உன் முன் எப்படி அனைத்தையும் சொல்வார்கள்? அதனால்தான் கூறுகிறேன் பிள்ளையே, இவர்கள் எல்லாம் தைரியமற்றவர்கள். உன் முதுகிற்கு பின்னால் கெட்ட செய்தியை செய்து கொண்டிருப்பவர்கள். நல்ல மனிதர்கள் கண்களை பார்த்து, இரு கண்களுக்கு கண்ணாக பார்த்து பேசுபவர்கள் நேர்மையான மனிதர்கள் ஆவார்கள். என் தங்கமே, யாருமே இது போன்று தீங்கான காரியங்களை செய்வதல்ல, செய்யவும் மாட்டார்கள் என் பிள்ளையே. நீ வேண்டுமானாலும் பார், நேர்மையும் தைரியமும் இல்லாத யாருடைய கண்களையும் பார்த்து பேச தயக்கமே கொள்வார்கள். அப்படி பார்த்து பேசவும் மாட்டார்கள். நீ இதை உணர்ந்ததுண்டா என் தங்கமே? நிதானமாக யோசித்துப்பார். உன் வாழ்க்கையில் இதுபோன்று சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. உன்னிடம் தான் பேசுவதற்கு. அதனால் அவர்கள் கண்கள் மட்டும் எங்கே சென்று கொண்டிருக்கும்? அவர்கள் உன்னிடம்தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் கண்கள் மட்டும் உன் கண்களை பார்க்காமல் அங்கும் இங்கும் உனக்கு மேலும் கீழும் வடது இடது என அங்கெங்கோ சென்று கொண்டிருக்கும் என் பிள்ளையே. உணர்ந்திருக்கின்றாயா? உன்னை பார்த்தோ உன் கண்ணை பார்த்தோ அவர்கள் நிச்சயமாக பேசியிருக்க மாட்டார்கள். அவர்களின் செயல்கள் அர்த்தமில்லாதது. அவர்கள் அசுத்தமான செயலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் சொல்லில் அர்த்தமே இருக்காது. அவர்கள் எண்ணங்கள் தீயவையே நிறைந்து கொண்டே இருக்கும். தீய எண்ணம் கொண்டவர்கள்தான் பார்த்து பேச மாட்டார்கள் யாரையுமே. என் குழந்தையே, இப்படிப்பட்டவர்கள்தான் ஒருவர் இங்கு தீங்கு செய்து கொண்டிருக்கிறார் தங்கமே, என் அன்பு பிள்ளையே. இதுபோலத்தான் உனக்கும் இது நாள் வரை செய்து கொண்டே இருக்கிறார்கள். உன்னுடன் இருக்கும் அந்த ஒருவர் என் தங்கமே இப்பொழுது திட்டம் போட்டிருக்கிறார். ஆனால் உன் அன்னை அப்பொழுது வந்து ஒவ்வொன்றையும் உனக்கு தெரியப்படுத்தி உன்னை காப்பாற்றி அதை உன்னிடத்தில் சொல்லி உன்னை ஜாக்கிரதையாக இரு என்று பலமுறை எச்சரித்து அதை நீ நிறைவேற்றியும் இருக்கின்றார். உன் அன்னை கூறியதை என்றும் நினைவில் வைத்துக்கொள். உனக்கு எப்பொழுது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் வருகின்றேன். இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உன் எதிரிகளிடத்தில் நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது. சிக்கி மாட்டி தவித்து கொண்டிருக்க கூடாது என்று நினைத்துதான் பொறுமையாக உன்னிடம் அனைத்தையும் கூறிவிட்டு கொண்டே இருக்கின்றேன். ஆனால் ஒவ்வொரு முறை நீ வந்து முழுமையாக கேட்கின்றாய். இல்லை என்றால் வேலை இருக்கிறதென்று பாதியில் தள்ளிவிட்டு போகின்றாய். இல்லை, இது எனக்காக இருக்காது என்று கூட சில நாட்களில் தள்ளி சென்றிருக்கிறாய். அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் என்ன செய்ய முடியும்? நீயே உன் வாழ்க்கையில் மீது அக்கறை இல்லாமல் இருந்தால் இந்த தாயால் என்ன செய்ய முடியும்? உனக்காக கொண்டு வந்து தரும் செய்திகள் அனைத்தையும் கேட்டால்தானே இந்த தாய் ஏன் எனக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள், என்னை காக்கத்தான் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாள் என்ற மனநிலை மட்டும் என்று வருவது போலவே தெரியவில்லையே. பொறுமையாக இருக்கின்றேன், பொறுமையை சோதிக்காதே. ஏனென்றால் உன் நன்மைக்காக தான். நான் உனக்கு சொல்லும் அத்தனையுமே முழுமையாக கேட்டு புரிந்து கொள். அதை நிறைவேற்றிவிடு. அதை மனதில் பதிய வைத்துக்கொள். அதிலிருந்து தீவிரமான செயல்களிலிருந்து விலகிவிடு. உனக்கு அந்த செய்தி வரும் நேரமும் உனக்கு அந்த தீங்கு நடக்கும் நேரமும்
தாமதமாக இருக்கலாம், ஆனால் அதை அறிந்தவுடன் உன் தாய் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றேன். அது வரும்பொழுது வரட்டும். நீ அதற்கு முன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் தங்கமே. நேரத்தை கடத்தி கொண்டிருக்காதே, நேரத்தை எடுத்துக்கொள் பிள்ளையே. அலட்சியம் என்பது இனி உன் வாழ்க்கையில் வரக்கூடாது. இதுவரை நீ பட்ட வேதனைகள் எல்லாம் இன்றோடு முடியட்டும். அன்று பட்ட வேதனை அன்றோடு போகட்டும். இன்று உன் கவனத்தில் கவலைகள் இல்லாமல் அனைத்து எதிர்மறை சக்திகளும் ஒளிந்து காட்டுவதற்காக திறனை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் பிள்ளையே. உனக்காக உன் அன்னை நான் இருக்கின்றேன். உன் அன்னை கொண்டு வந்த செய்தியை என்ன தெரியுமா? ஒரு உறவு உன்னை தேடி உன் வீட்டிற்கான ஒரு பொருளை எடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எடுத்து வரும் அவருக்கும் அதில் என்ன இருக்கிறது என்பது தெரியாது. ஆனால் கொடுத்து விட்டவர்களுக்கு என்ன கொடுத்து விட்டார்கள் என்று தெரியும். தானே கொண்டு வந்து உன்னிடம் கொடுத்து விட்டார்கள் என் தங்கமே. அதில் மிகப்பெரிய தீய மருந்தை கலக்கி உன் வீட்டில் இருக்கும் உறவிடமே கொடுத்து இருக்கிறார்கள் என் தங்கமே. அது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கத்தான் என் குழந்தையே. உன் மனநிலையை பாதிக்க அது பயன்படுத்தி உன் துணிகளை நீயே கிழித்து கொண்டு நீ தெருவாக இறங்கி ஆட்டம் போட்டு கொண்டிருக்க வேண்டும். புரிகிறதா? உன் மனநிலை பேதலித்து நீ துணிகளை கிழித்து தெருவில் இறங்கி ஆட வேண்டும் என்பதுதான் அவர்கள் இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதே ஊருக்குள்ளே அதையும் நீ செய்ய வேண்டும். உன் அமைதியை குலைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. அவர்களுடைய எண்ணத்தை எப்படி இருக்கிறது பார்த்துக்கொள். நீதான் அதிலிருந்து எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என் குழந்தையே. இதுபோல இருக்கும் உன் எதிரிகளின் எண்ணத்தை மொத்தமாக அழித்து அவர்களுக்கு முன் நீ தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்ற வைராகியத்தோடு இருக்கும் உனக்கு நான் துணையாக இருக்கின்றேன், உன்னோடு இருக்கின்றேன். உனக்கு அதை அனைத்தையும் நடத்தி நான் கொடுக்கின்றேன். உன் எதிரியை அழித்து உன்னை சிறப்பாக வளமான வாழ்க்கையை நான் கொடுக்கின்றேன். உன்னோடு என்பதை மறந்து விடு என் தங்கமே. என் தங்கமே, எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இரு. எந்த ஒரு செயலை செய்யும் முன்னரும் ஜாக்கிரதையாக பொறுமையாக செய்துவிடு என் தங்கமே. எதை செய்ய வேண்டும் என்று நீ யோசித்தாலும் அதை யோசித்து பலமுறை ஆராய்ந்து அறிந்து அதன் பின்னரே அதன் விளைவுகளை அறிந்த பின்னரே செய் என் தங்கமே. உன் எதிரியை அடியோடு அழித்து விடலாம். நான் சொல்லும் வாக்கு உனக்கு உபயோகமாக இருக்கின்றது. உனக்கு அது உறுதியை தருகின்றது. அது உன் மனநிலையை ஆறுதல் படுத்துகின்றது என்று எனக்கு காட்டுவதற்காக இந்த கமாண்டில் நீ வாராகி தாயே போற்றி என்று மட்டும் பதிவிடு என் தங்கமே. நான் எத்தனை குழந்தைகளின் வாழ்க்கையை காப்பாற்றுகிறேன் என்று பல எதிரிகள் தெரிந்து கொள்ளட்டும். நான் உங்களுடன் இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியையும் உங்களிடம் அகப்பட விடமாட்டேன். நான் உங்களை பாதுகாத்து கரை சேர்ப்பேன் என்பதை மட்டும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். என் தங்கங்களை, எத்தனை எதிரிகள் உங்களை வந்து கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்தாலும் உனக்கு பக்க பலமாகவும் உனக்கு நன்மை செய்யும் வகையிலும் நான் இருக்கிறேன் என்பதை மனதில் வைத்து தைரியமாக இருங்கள் என் தங்கங்களே. உன்னுடனும் உங்களுடனும் நான் இருப்பேன் என் தங்கமே. அனைத்தையும் சமாளித்து அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுப்பேன் என் தங்கமே. நான் உன்னோடு
இருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக நம்பி என்னை முழுமையான நம்பிக்கையோடு வணங்கு என் தங்கமே. நான் நிச்சயம் உன்னோடு இருப்பேன். ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி. ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.